Hi students, see question number 11. An economy produces only coal and steel. These two commodities serve as intermediate inputs in each other's production. 0.4 ton of steel and 0.7 ton of coal are needed to produce a ton of steel. என்ன சொல்கிறாங்க, ஒரு டன் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0.4 டன் ஆஃப் ஸ்டீலும் 0.7 டன் ஆஃப் கோலும் தேவைப்படுது. ஓகேவா? சிமிலர்லி 0.1 டன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் 0.6 டன் ஆஃப் கோல் ஆர் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் 1 டன் ஆஃப் கோல். 1 டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0.1 டன் ஸ்டீலும் 0.6 டன் கோலும் தேவைப்படுது. இது எல்லாமே ஒரு டன் ஸ்டீலும் ஒரு டன் கோலும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் நம்மளுக்கு டெக்னாலஜி மேட்ரிக்ஸை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் x1 x2ங்கிறது 1 தான். ஒரு டன் ஸ்டீலும் ஒரு டன் கோலும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் x1 x2 அப்படிங்கிறது 1 ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 0.4 0.7 0.1 0.6 இந்த 4 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி டைரெக்டாக யூ கேன் ரைட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டீல் கோல். இப்போ ஒரு டன் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஸ்டீல் தேவைப்படுது? 0.4 டன் ஸ்டீலும் 0.7 டன் கோலும் தேவைப்படுது. ஓகேவா? அதுதான் இங்கே எழுதிக்கிறோம். 0.4 0.7. இங்கே வந்து ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவைப்படுது, எவ்வளோ கோல் தேவைப்படுது. ஒரு டன் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0.4 டன் ஸ்டீலும் 0.7 டன் கோலும் தேவைப்படுது. அது ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? 0.1 டன் ஆஃப் ஸ்டீல் and 0.6 ton of coal are required to produce a ton of coal. A ton of coal na 1 ton of coal. So 1 ton coal produce பண்ணுறதுக்கு 0.1 ton of ஸ்டீலும் 0.6 ton of கோலும் தேவைப்படுது. அது செகண்ட் காலத்தில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் A11 A12 A21 A22. இதில் x1 x2 அப்படிங்கிறது 1 தான். ஏன்னா ஒரு டன் ஸ்டீலும் 1 டன் கோலும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ இதை x1 x2ஆல் டிவைட் பண்ணாலும் இதே நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ டைரெக்டாக வி கேன் ரைட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இஸ் B = 0.4 0.1 0.7 0.6. இந்த டேபிள் நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் நம்ம போடுறது இதெல்லாம். புரியுதா? ஓகே, இன்னும் ஃபர்தராக படித்து பாருங்கள். No capital inputs are needed. Do you think that the system is viable? The system viable ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. So we have to apply Hawkins-Simon conditions. ஓகேவா? 2 and 5 labor days are required to produce a ton of coal and a steel respectively. ஒரு டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 லேபர் டேஸ் தேவைப்படுது. லேபர் டேஸ் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸ். அந்த மாதிரி அந்த லேபர்ஸ் ஒர்க் பண்ணுற டைமை கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் லேபர் டேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ 1 டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 லேபர்ஸ் டேஸும் 1 டன் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 லேபர் டேஸும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இஃப் த எக்கனாமி நீட்ஸ் 100 tons ஆஃப் கோல் அண்ட் 50 tons ஆஃப் ஸ்டீல். ஓகேவா? அதாவது ஃபைனல் டிமாண்டுன்னு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 100 tons ஆஃப் கோலும் 50 tons ஆஃப் ஸ்டீலும் தேவைப்படுது. இது ஃபைனல் டிமாண்ட். ஓகேவா? கால்குலேட் த கிராஸ் அவுட்புட் ஆஃப் த 2 commodities அண்ட் த டோட்டல் லேபர்ஸ் டேஸ் ரெக்வயர்ட். அப்போ இந்த 100 and 50ங்கிறத டிங்கிற மேட்ரிக்ஸை எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துக்கிட்டு we have to find the gross output of 2 commodities. gross output கண்டுபிடிக்கணும். அண்ட் டோட்டல் லேபர்ஸ் டேஸ் ரெக்வயர்ட் அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த டேபிளில் பாருங்கள், ஸ்டீல் கோல் லேபர்ஸ் டேஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டீல் 1 டன் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை லேபர்ஸ் டேஸ் சொல்கிறாங்க? 5 சொல்கிறாங்க. 1 டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 லேபர் டேஸ். ஃபைனல் டிமாண்ட் அப்படிங்கிறது 50 100.
ஓகேவா? இதான் டிங்கிற மேட்ரிக்ஸ் தான் we have to take. ஓகேவா? ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? அவுட்புட் தான் கேட்குறாங்க. கால்குலேட் த கிராஸ் அவுட்புட்னா டோட்டல் அவுட்புட் ஆஃப் த டூ கமாடிட்டிஸ் கேட்குறாங்க. அண்ட் த டோட்டல் லேபர் டேஸ் ரெக்வயர்டும் கேட்குறாங்க. அது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பி எழுதிக்கிறோம். பி இங்கே இருக்குது இல்லையா? 0.4, 0.1, 0.7, 0.6. நெக்ஸ்ட்டு ஐ மைனஸ் பி. ஐ மைனஸ் பி எழுதிக்கிறோம். இதை மைனஸ் பண்ணுனா 1 மைனஸ் 0.4, 0 மைனஸ் 0.1, 0 மைனஸ் 0.7, 1 மைனஸ் 0.6. இப்போ இதை மைனஸ் பண்ணுனா 0.6 மைனஸ் 0.1 மைனஸ் 0.7, 0.4. இதான் ஐ மைனஸ் பி. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ மைனஸ் பினா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். திஸ் இன்டு திஸ் மைனஸ் திஸ் இன்டு திஸ். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிக்கும். இப்போ இதை இன்ட்டு பண்ணுனா 0.24 மைனஸ் இதை இன்ட்டு பண்ணுனா 0.07 கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0.17 கிடைக்கும். திஸ் இஸ் கிரேட்டர் than 0. இதில் ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ். அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ வாட் கேன் யூ சே? தி சிஸ்டம் இஸ் வயபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் we have to find adjoint of I minus b. adjoint of I minus b னா இந்த டூ எலிமெண்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? அப்போ இங்கே 0.4 இங்கே 0.6 இது ரெண்டும் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? தட் இஸ் adjoint of I minus b. நெக்ஸ்ட் I minus b ஹோல் இன்வர்ஸ்னா 1 by determinant of I minus b into adjoint of I minus b. Determinant of I minus b na 0.17, adjoint of I minus b அப்படியே எழுதிக்கிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் capital X is equal to what? I minus b whole inverse into d, where d equal to what? d is 100, 50. Sorry, 50, 100 இல்லையா? 50 இருக்குது, அப்புறம் 100 இருக்குது. புரியுதா? பாருங்கள், இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க? If the economy needs 100 tons of coal and 50 tons of steelங்கிறாங்க. ஆனால் அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ஸ்டீல் எழுதியிருக்கிறோம், அப்புறம் தான் கோல் எழுதியிருக்கிறோம். அதனால் அங்கே 50, 100 போட்டுக்கணும், நாட் 100, 50. ஓகேவா? கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கோல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 100 tons of coal and 50 tons of steelங்கிறாங்க. பட் டேபிளில் நம்ம ஸ்டீலில் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறோம், கோல் அப்படியே எழுதியிருக்கோம், அப்புறமா எழுதியிருக்கிறோம். ஸோ ஸ்டீல் வந்து ஃபைனல் டிமாண்ட் 50, கோலுக்கு வந்து 100. ஓகேவா? அதனால் இங்கே டிங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? 50, 100 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? தட்ஸ் ஆல். அப்புறம் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு டி மேட்ரிக்ஸ். அப்புறம் 1 by 0.17 இந்த ரோ காலம் இன்ட்டு பண்ணுங்கள். 0.4 இன்ட்டு 50 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 100. அப்புறம் செகண்ட் ரோ திஸ் காலம் 0.7 இன்ட்டு 50 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 100. தட்ஸ் ஆல். இப்போ இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். இதுக்கெல்லாம் யூ கேன் யூஸ் கால்குலேட்டர். ஆர்டினரியாகவும் போடலாம். இதை இன்ட்டு பண்ணால் 200, அதில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா 20. இதை இன்ட்டு பண்ணுனா 100, அதில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா 10. இதை இன்ட்டு பண்ணுனா 350, அதில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா 35. இதை இன்ட்டு பண்ணுனா 600, அதில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா 60. ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 30, 95. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் 0.17ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன் கால்குலேட்டரில். 30 by 0.17னா 176.470588லாம் வரும். இதை சிங்கிள் டிஜிட்டுக்கு ரவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ 176.5. இந்த 4-ஐ 5ஆக போட்டுக்கலாம், ஏன்னா 4க்கு அப்புறம் 7 இருக்கிறனால. ஓகேவா? அதே மாதிரி 95 by 0.17 அப்படின்னா 558.823529லாம் கிடைக்குது. இதுலேயும் சிங்கிள் டிஜிட் ரவுண்ட் பண்ணிட்டா 558.8 மட்டும் எழுதிக்கலாம். 8க்கு அப்புறம் 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 8 மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? தட்ஸ் ஆல். யூ கெட் திஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்டீல் அவுட்புட். திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் ஸ்டீல். இது அவுட்புட் ஆஃப் coal. So steel output equal to 176.5 tons. Coal output equal to 558.8 tons. Okay va? That's all. Next என்ன கேட்குறாங்க அப்படின்னா
calculate the gross output of two commodities and the total labor days required. Total labor days கேட்குறாங்க. இப்போ 1 ton steel ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேபர்ஸ் டேஸ் வந்து 5 சொல்கிறாங்க. 1 ton கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேபர் டேஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 5ங்கிறது நம்பர் ஆஃப் working labor's days or labor's days. 5 is the number of labor's days to produce 1 ton of steel. 2ங்கிறது number of labor days to produce 1 ton of coal. இப்போ total labor's days என்ன வரும்? 5 into steel output plus 2 into coal output. ஓகேவா? 1 ton ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 days அப்படின்னா இங்கே எவ்வளோ டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம்? 176.5 டன் இல்லையா? அப்போ 5 into 176.5 ஓகேவா? ப்ளஸ் 2 into 2ங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் அல்லது நம்பர் ஆஃப் லேபர் டேஸ் டு ப்ரொடியூஸ் 1 ton ஆஃப் கோல். இங்கே டோட்டலாக நம்ம எவ்வளோ டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம்? 558.8 டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 into 558.8 தட்ஸ் ஆல். இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 882.5 ப்ளஸ் இதை இன்ட்டு பண்ணினா 1117.6 கிடைக்கும். இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2000.1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது அப்ராக்சிமேட்லி பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் அப்ராக்சிமேட்லின்னு அர்த்தம். ஸோ அப்ராக்சிமேட்லி 2000 லேபர் டேஸ். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் லேபர் டேஸ் needed to produce 176.5 tons of steel and 558.8 tons of coal is 2000 labor days. இவ்வளவு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இத்தனை லேபர் டேஸ் தேவைப்படும். 2000 labors days are required to produce this amount of outputs. ஓகேவா? this quantity of outputs. இந்த அளவுக்கு குவான்டிட்டி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இவ்வளவு லேபர் டேஸ் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. Can you understand this problem? Okay.